கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கணுமா? கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அடுத்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அடுத்து ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு மிளகாய் போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆனியன் ப்ரௌன் கலர் வர பிறகு நல்லா வதக்கணும். இது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கட் பண்ணிடணும். அடுத்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கரைச்சி வச்ச புளி, தக்காளி, மிளகாத்தூள் கரைச்சி வச்ச புளியிலேயே போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் காரப்பொடி, உப்பு ஒரு பொடி, ஒரு பிஞ்ச். நல்ல ப்ரௌன் கலர் வர வரலும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இது வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருள். கொஞ்சோண்டு சீரகம், கடுகு, வெந்தயம் தூள் பவுடர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணணும். மீன் குழம்பு போட்டாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ புளி, காரப்பொடி, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுட்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ மூடி போட்டு வச்சிருக்கணும். அப்படிதான் போடணும். இது போடாது. இதுக்கு போடாது. மீன் ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சிக்கன் கபாப் பவுடர், காரப்பொடி எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை. வேடிக்கை பார்க்குறீங்களா? ஓகே, கட். கரண்ட் அடுப்பில் செஞ்சால் நல்லா வரும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட் மீன் ஆட் பண்ணணும்.
மீன் சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மீன் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு மீனாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடணும். இப்போது பக்கத்துலேயே மீன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பண்ணி முடிச்சாச்சு.